வணக்கம் ரவி. வேலூர் மாவட்ட எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை தொடர்ச்சியில் தொடர்ந்து 2 நாட்களாக மழை பெய்ததன் காரணமாக அந்த ஜவ்வாது மலை தொடர்ச்சியிலிருந்து வெள்ளப்பெருக்கானது காற்றாட்ட வெள்ளப்பெருக்கமாக தற்போது அணைக்கட்டு தாலுகா ஒடுக்குத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய உத்தரகாவேரி ஆற்றில் தற்போது வெள்ளமானது அதிகரித்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வெள்ளத்தின் காரணமாக பார்த்தோம்னால் அந்த கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தலும் தெரிவித்திருக்கின்றன. இந்த வெள்ளம் வரும்போது பொதுமக்கள் யாரும் அந்த வெள்ளத்தை போய் பார்க்க வேண்டாம், அதே போன்று தண்ணீரில் குளிப்பதற்காக யாரும் செல்ல வேண்டாம், இது போன்ற அறிவுறுத்தல் முன்னதாகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. தற்போது பார்த்தோம்னால் இந்த உத்தர காவேரி ஆறு மேலரசம்பட்டு பகுதியில் இருந்து தொடங்கி சேர்ப்பாடி, ஒடுக்குத்தூர், குருராஜபாளையம், அகரம், பள்ளிக்குப்பம், கிருஷ்ணாபுரம், வெட்டுமானம் வழியாக சென்று பள்ளிகொண்டா பாலாற்றில் கலக்கின்றன. இந்த நிலையில் இந்த ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக வண்ணந்தாங்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட தோப்பூர், கொள்ளைமேடு, கத்தேரிக்குப்பம், கல்லியாம்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த தரைப்பாலமானது இந்த வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய காரணத்தால் பொதுமக்கள் அந்த தண்ணியிலே கூட நடந்து செல்லக்கூடிய நிலைதான் தற்போது அந்த பகுதியில் இருக்கின்றன. குறிப்பாக பார்த்தோம்னால் ஒடுக்குத்தூர், மேமந்தபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தோம்னால் ஏற்கனவே பொதுமக்கள் பயன்படுத்தியிருந்த தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டன. இதனால் மேம்பாலம் கட்டும் பணியானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மட்டும் பார்த்தோம்னால் தற்போது தற்காலிக அந்த தரை பாதையானது அமைக்கப்பட்டு பொதுமக்கள் தொடர்ந்து அந்த பாதையை பயன்படுத்தி வந்தனர். இந்த காற்றாற்று வெள்ளத்தின் காரணமாக அந்த அந்த தரைப்பாதை மண்ணில் அமைக்கப்பட்ட தரைப்பாதை முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் ஒடுக்குத்தூர் வழியாக சுற்றி செல்ல வேண்டும் என்றால் சுமார் 4 கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றன. இந்த ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருந்தாலும் பொதுமக்கள் தற்போது இது போன்ற இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றனர். சுற்றி செல்லக்கூடிய இந்த இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றனர். பொதுமக்களின் கோரிக்கை என்னவென்றால் எங்களுக்கு விரைந்து இந்த மேம்பாலத்தை அமைத்து தர வேண்டும். அப்படி அமைத்து தந்தால் மட்டுமே நாங்கள் இது போன்று மழைக்காலங்களில் வெள்ளம் வந்தால் எங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாது என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். ரிவி, வேலூரில் பெய்த கனமழையால் 8 தரைப்பாலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரீத்குமார் வழங்கியதை கேட்டும் தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம்.